அதிமுகவிலிருந்து விலகி திமுகவில் இணைந்த முக்கிய பிரபலம். அதிர்ச்சியில் எடப்பாடி. அதாவது அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் நடிகை கௌதமி 2026 சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி தான் என்பதை மீண்டும் ஒருமுறை உறுதிபட தெரிவித்துள்ளார். சமீபத்தில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தமிழகம் வந்திருந்த போது பாஜக அதிமுக கூட்டணி மற்றும் தலைமை குறித்து எழுந்த விவாதங்களுக்கு பதிலளிக்கும் வகையில் கௌதமியின் இந்த பேட்டி பார்க்கப்படுகிறது. சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்த கௌதமி, அதிமுக ஒரு வலிமையான இயக்கம், எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சிறந்த நிர்வாகியாக தன்னை ஏற்கனவே நிரூபித்துள்ளார். எனவே 2026 தேர்தலில் அதிமுக தலைமையிலான கூட்டணியில் அவர்தான் முதலமைச்சர் வேட்பாளர் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை என்று தெரிவித்துள்ளார். கடந்த ஏப்ரல் மாதமே அமித்ஷா அவர்கள் 2026 தமிழக தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணி எடப்பாடி பழனிசாமி தலைமையில் போட்டியிடும் என சுட்டி காட்டியிருந்ததை கௌதமி நினைவு கூர்ந்தார். இந்த நிலையில் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்த அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளர் கௌதமி, ராஜபாளையம் தொகுதியில் நான் போட்டியிட்டால் 100% வெற்றி உறுதி என தெரிவித்துள்ளார். அதிமுக சார்பில் வரவிருக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கு அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நேர்காணல் நடைபெற்று வருகிறது. கடந்த 9 மற்றும் 10 ஆகிய தேதிகளில் நேர்காணல் நடைபெற்ற நிலையில் இன்று 3வது நாளாக நடைபெறும் நேர்காணலில் விருதுநகர், கடலூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை, திருச்சி ஆகிய மாவட்டங்களில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களுக்கான நேர்காணல் இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அக்கட்சி தலைமை அலுவலகத்தில் எடப்பாடி பழனிசாமி முன்னிலையில் நடைபெற்றது. இதில் ராஜபாளையம் தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்த அதிமுக கொள்கை பரப்பு துணை செயலாளரும் நடிகையுமான கௌதமி நேர்காணலுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், பல வருடங்களாக என் மனதில் நெருக்கமான உள்ள ஊர் ராஜபாளையம் என்றும் அதனால் அந்த தொகுதியில் போட்டியிட வேண்டும் என்பதற்காக விருப்ப மனு அளித்ததாகவும் நல்ல முடிவை பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி எடுப்பார் என்று நம்புவதாக அவர் தெரிவித்தார். வரவிருக்கும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக தலைமையிலான இந்த கூட்டணி வெற்றி பெறும் என்றும் அதற்கான அத்தனை முயற்சிகளையும் நானும் என்னுடன் இருக்கும் ஒவ்வொரு தொண்டர்களும் செய்வார்கள் என்று உறுதி தனக்கு மீண்டும் கிடைத்துள்ளதாக தெரிவித்தார். பல வருடங்களாக ராஜபாளையம் தொகுதி மக்களுடன் தொடர்ந்து இருந்து வருவதாகவும் அத்தொகுதியில் உள்ள பெண்களோடு, இளைஞர்களோடு, விவசாயிகளோடும் இத்தனை வருடங்களாக இருந்து கொண்டு வருவதாக கூறினார். தமிழ்நாடு முழுவதுமே என் ஊர்தான் என்றும் 7 வருடங்களுக்கு முன்பாக ராஜபாளையம் என் மனதில் நீங்காத இடம் பிடித்துள்ளதால் அத்தொகுதியில் போட்டியிட விருப்ப மனு அளித்ததாக அவர் கூறினார். ராஜபாளையம் தொகுதி கூட்டணி கட்சியான பாஜகவிற்கு ஒதுக்கப்பட்டால் என்ன செய்வீர்கள் என்ற கேள்விக்கு பதில் அளித்த அவர், தலைவர் எடப்பாடி பழனிசாமி எந்த முடிவெடுத்தாலும் சரியாகத்தான் இருக்கும் என்றார். தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய்க்கு என்ன அறிவுரை கூற விரும்புகிறீர்கள் என்ற கேள்விக்கு பதில் அளித்த அவர், அறிவுரை என்பது நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் என்றும் ஒவ்வொருவருக்கான பாதை என்பது அவரவருக்கு என அமையும் என்றும் அவரவர் ஆலோசனைப்படி அவரவர் பாதை அமையும் என்றும் சினிமாவோ அரசியலோ இரண்டும் பொது வாழ்வில் கடினமான பாதைதான் என்றார். மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்ற நல்ல முயற்சி மேற்கொள்ளும் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு வெற்றி கிடைக்க வேண்டும் என்றார். அதிமுகவுடைய வாக்குகளை அவரால் அறுவடை செய்ய முடியாது என்றும் விஜயின் அரசியல் செயல்பாடுகளை பொறுத்திருந்து பார்ப்போம் என்றும் அவரது பயணம் தற்போதுதான் தொடங்கியுள்ளதாக அவர் கூறினார். மேலும் ராஜபாளையத்தில் போட்டியிட்டால் தனது வெற்றி 100% வெற்றி என்றார். தொடர்ந்து பேசிய அவர், வரும் 2026 சட்டமன்ற தேர்தலில் புதியவர்களும் வரவேண்டும் என்றும் அதைவிட மக்களுக்கு யார் முழு அர்ப்பணிப்போடு செயல்படுகிறார்களோ, மக்களுக்காக உழைக்கிறார்களோ அவர்கள்தான் தேர்தலில் வெற்றி பெற வேண்டும் என்றார். இந்த நிலையில் முன்னாள் எம்எல்ஏ விஜய் தாரணி காங்கிரஸ் கட்சியில் தனக்கு உரிய அங்கீகாரம் கிடைக்கவில்லை என்ற வருத்தத்தில்
கடந்த 2024ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பாஜகவில் இணைந்தார். ஆனால் பாஜகவில் இணைந்து 2 ஆண்டுகள் ஆகியும் அவருக்கு இதுவரை எந்த முக்கிய பொறுப்பும் வழங்கப்படவில்லை. குறிப்பாக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் கன்னியாகுமரி தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு கிடைக்கும் என்று எதிர்பார்த்தார். அது கிடைக்காதது அவருக்கு பெரும் ஏமாற்றத்தை அளித்தது. மேலும் அண்மையில் வெளியான பாஜக மாநில நிர்வாகிகள் பட்டியலிலும் குஷ்பு போன்றோருக்கு பதவி அளிக்கப்பட்ட நிலையில் விஜயதாரணி புறக்கணிக்கப்பட்டது அவர் தரப்பிற்கு நெருடலை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வரை பாஜகவின் விவாதங்கள் மற்றும் கட்சி நிகழ்ச்சிகளில் விஜயதாரணி பங்கேற்று வந்தாலும் அவரது கவனம் முழுவதும் 2026 சட்டமன்ற தேர்தலை நோக்கியே உள்ளது. வரும் தேர்தலில் தனது விளவங்கோடு தொகுதியில் போட்டியிட பாஜக வாய்ப்பளிக்கும் என்று அவர் ஆவலோடு காத்திருக்கிறார். ஒருவேளை சட்டமன்ற தேர்தலிலும் சீட் வழங்கப்படாதது என்பது உறுதியானால் பாஜகவில் இருந்து விலகி வேறு கட்சிக்கு செல்லும் முடிவில் அவர் இருப்பதாக அவரது ஆதரவாளர்கள் தெரிவிக்கின்றனர். மேலும் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அதிமுகவை விமர்சித்து பேசியதற்கு அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். செய்தியாளர்களிடம் பேசிய அவர் விஜயின் திரைப்பட சம்பள விவரங்களை குறிப்பிட்டு அதில் எவ்வளவு கருப்பு பணம் மற்றும் வெள்ளை பணம் உள்ளது என்பதை அவரால் வெளிப்படையாக சொல்ல முடியுமா என்று கேள்வி எழுப்பினார். மேலும் விஜய் முன்பு செய்ததாக கூறப்படும் வரி ஏய்ப்பு சம்பவங்களை சுட்டிக்காட்டிய ஜெயக்குமார் அத்தகைய செயல்கள் சமூகத்திற்கு இழைக்கப்படும் தீங்கு இல்லையா என்று விஜயை ஒருமையில் கடுமையாக சாடினார். மேலும் அதிமுக போன்ற வலுவான பேரியக்கத்தை தொட்டவர்கள் யாரும் உருப்பட்டதாக சரித்திரமே இல்லை என்று ஆவேசப்பட்ட ஜெயக்குமார் அதிமுகவை தொட்ட நீ கெட்ட என எச்சரிக்கை விடுத்தார். விஜயின் அரசியல் வருகை மற்றும் அவரது விமர்சனங்கள் குறித்து தொடர்ந்து காரசாரமான கருத்துக்களை முன்வைத்து வரும் ஜெயக்குமார் நடிகர் விஜய் இன்னும் முதிர்ச்சியடையாத அரசியலை மேற்கொள்வதாகவும் அவரது கட்சி முளைத்து 3 இலை கூட விடவில்லை என்றும் எள்ளி நகையாடினார். இந்த மோதல் அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகம் இடையேயான அரசியல் மோதலை உச்சக்கட்டத்திற்கு கொண்டு சென்றுள்ளது. இந்த நிலையில் அதிமுக சார்பில் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட விருப்பம் உள்ளவர்களிடமிருந்து விருப்ப மனுக்கள் பெறப்பட்டு வரும் நிலையில் பிரபல நடிகை கௌதமி இன்று சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் விருப்ப மனு தாக்கல் செய்தார். மனு தாக்கல் செய்த பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், ராஜபாளையம் தொகுதி மக்களுடன் எனக்கு நீண்ட கால தொடர்பு உள்ளது. அங்குள்ள மக்களின் தேவைகளை நான் நன்கு அறிவேன். அதிமுக தலைமை எனக்கு வாய்ப்பளித்தது. ராஜபாளையம் தொகுதியில் நான் போட்டியிட்டால் 100% வெற்றியை நிச்சயம் தேடி தருவேன் என்று மிகுந்த நம்பிக்கையுடன் தெரிவித்துள்ளார். கடந்த சில காலங்களாகவே ராஜபாளையம் பகுதியில் பல்வேறு சமூக பணிகளில் ஈடுபட்டு வந்த கௌதமி தற்போது அதிகாரப்பூர்வமாக அதிமுக தேர்தல் களத்தில் இறங்கியிருப்பது அரசியல் வட்டாரத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. இந்த முயற்சி எந்த அளவிற்கு அவருக்கு கை கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். சரி, இந்த வீடியோ பற்றிய உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.